ஹலோ மை டே போஸ்ட்மார்ட்டம் மம்மிஸ் அண்ட் ஆல் த மம்மிஸ். டெலிவரிக்கு அப்புறம் நம்மளோட பாடி டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சுல. பாடி ஷேப் மாறி இருக்கும், போஸ்டர் மாறி இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஆஃப்டர் த டெலிவரி கோ த்ரூ பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே உங்களுக்கு இனிமேல் இருக்காது. ஸோ உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் திங், டெலிவரிக்கு அப்புறமோ இல்லை நீங்கள் டெலிவரிக்கு அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணலை, 10 years ஆயிடுச்சு, நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். நம்மளோட கோர் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். மோஸ்ட் ஆஃப் த மம்மிஸ், 60% ஆஃப் மம்மிஸ் ஃபேஸ் பண்ணுறது டயஸ்டசிஸ் ரெக்டை. இந்த டயஸ்டசிஸ் ரெக்டை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதோட நீங்கள் ஹெவியான எக்ஸசைஸ், இல்லை சிலிண்டர் தூக்குறது, அதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணுறது, ஸ்டெப்ஸ் ஏறுது, இந்த மாதிரி பண்ணாலே உங்களுக்கு பேக் பெயின், நிறையா ஹெல்த் இஷ்யூஸ் வரும். இன்னும் உங்களோட பாடி ஒரு வருஷனான ஸ்டேஜுக்கு தான் போகும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நம்ம கோர்ஸ் எப்படி இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுவோம். அதுக்கு நீஸ் மடக்கி படுத்துட்டு கொஞ்சம் உங்களோட நெக்கை அப் பண்ணி பெல்லி பட்டன் மேலே, மிடில் அண்ட் எண்டில் உங்களோட ஃபிங்கர்ஸ் வச்சு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது உங்களோட ஃபிங்கர்ஸ் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு டிஆர் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக டிஆர் ஃப்ரெண்ட்லி ஒர்க் அவுட்ஸ் தான் பண்ணணும். உங்களுக்கு டிஆர் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஆஃப்டர் டெலிவரி நான் சொல்ல போகிற விஷயங்களை அப்படியே பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒர்க் அவுட்குள்ளே போகலாமா? ரொம்ப முக்கியமாக ஃபுட் இன்டேக்கு. நீங்கள் ஏர்லி மார்னிங் 6 o'clock இந்த வீடியோ பார்த்து பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5:45 போல் க்ரீன் டீ, பிளாக் காஃபி எடுத்துட்டு நீங்கள் நம்மளோட எக்ஸசைஸ் பண்ணுங்க. இல்லை 11 o'clock அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா 2 hours பிஃபோர் ஹை மீல் பிரேக்ஃபாஸ்ட் 9 o'clock எடுத்துட்டு இப்போ 11 o'clock 10:45 க்ரீன் டீ, பிளாக் காஃபி இல்லை ஏதாவது ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு இந்த ஒர்க் அவுட்டை பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்கான திங்க் கோர் என்கேஜ்மெண்ட், கோர் ஸ்குவீசிங். இதை நான் எப்படி பண்ணுறேங்கிறத கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் இன்ஹேல் பண்ணணும். இன்ஹேல்னா மூச்சை மூக்கு வழியாக உள்ளே இழுக்கணும். உள்ளே இழுக்கும்போது உங்களோட வயிறில் ஏர் ஃபில் பண்ணணும். ஆக்சுவலாக உள்ளே இழுக்கும்போது வயிறு உள்ளே போகும், பட் ஆனால் அப்படி பண்ணாமல் மூச்சை உள்ளே இழுக்கும்போது வயிறை வெளியே கொண்டு வரணும். ஸோ இன்ஹேல், வயிறு இப்போ ஏர் ஃபில் பண்ணுறேன். இப்போது மவுத்தில் எக்ஸேல், ப்ரீத் அவுட் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னோட வெஜினாவை டைட் பண்ணி மேலே லிஃப்ட் அப் பண்ணுறேன். இதுதான் ப்ராப்பரான கோர் என்கேஜ்மெண்ட். கோர் என்கேஜ்மெண்ட் நீங்கள் கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். உங்களுக்கு கோர் என்கேஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வராது. பை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். இப்போ கோர் என்கேஜ்மெண்ட் உங்களுக்கு ப்ராப்பராக வரலை அப்படின்னா நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்க்கு மூவ் ஆன் பண்ணாதீங்க. இது கோர் என்கேஜ்மெண்ட்லேயே ட்ரை பண்ணுங்க. எப்போ இன்ஹேல் பண்ணும்போது ஏர் ஃபில் பண்ணி எக்ஸேலுக்கு ஸ்குவீஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆகுதோ அப்போ தான் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நீங்கள் போகணும். ஸோ இப்போ சேர்ந்து பண்ணலாம். 10 counts. இன்ஹேல், வயரில் ஏர், எக்ஸேல், ஸ்குவீஸ். இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல். இன்னும் ஸ்லோவாக பண்ணால் நல்ல பெனிஃபிட் இருக்கும். ஸ்லோவாக பண்ணலாம். இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், ஸ்குவீஸ் your core, எக்ஸேல். இன்ஹேல், ப்ளோ பண்ணுங்க, எக்ஸேல், ஸ்குவீஸ். இன்ஹேல், ப்ளோ, எக்ஸேல், ஸ்குவீஸ். நான் ரெகுலராக பண்ணுறதுனால ஃபாஸ்ட்டாக வருது. நீங்கள் ஸ்லோவாகவே பண்ணுங்கள். இப்போது எனக்கு பண்ண முடியலன்னா பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். அகெயின் ரீவைண்ட் பண்ணி இந்த கோர் ஸ்குவீஸ் பண்ணுறதில் ப்ராப்பராக பண்ணுங்கள். ஸோ ஆஃப்டர் கோர் ஸ்குவீஸ்க்கு அப்புறம் பெல்விக் டில்ஸ் பண்ணலாம். படுத்துட்டு கால் மடக்கி படுத்துக்கோங்க, ஹேண்டு ஹெட்டில் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே பேக்கில் ஆர்ச் வரக்கூடாது. அப்படியே இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இன்ஹேல் பண்ணியிருக்கேன், இப்போ ஏர் ஃபில் பண்ணியிருக்கேன். எக்ஸேல் பண்ணும்போது ஸ்குவீஸ் பண்ணுறேன், 5 seconds ஹோல்ட் பண்ணுறேன் அண்ட் ரிலீஸ் பண்ணுறேன். சேர்ந்து பண்ணலாமா? ஓகே, நைஸ். சேர்ந்து பண்ணலாம். படுத்துட்டு இன்ஹேல், வயரில் ஏர் ஃபில் பண்ணுறேன், எக்ஸேல், ஸ்குவீஸ், 5 seconds ஹோல்டிங். 5, 4, 3, 2, 1. Slowly release.
again inhale பண்ணும்போது ஏர் ஃபில் பண்ணியிருக்கேன் வயிறில். exhale squeeze. 5 4 3 2 1. Nice, relax. Third round, inhale, exhale, squeeze. 5 4 3 2 1. Good. Fourth round, inhale, squeeze. 5 4 3 2 1. ஒன் ஸ்குவீஸ் வரும்போது இங்கனுக்குள்ள உங்களுக்கு ஆர்ச் இருக்கக்கூடாது, நல்லா ஸ்குவீஸ் பண்ணுங்க. ஃபிஃப்த் ரவுண்ட், இன்ஹேல், ஸ்குவீஸ். 5 4 3 2 1. Inhale. Sixth round, squeeze. 5 4 3 2 1. Seventh round, inhale, squeeze. 5 4 3 2 1. Eighth round, inhale, squeeze. 5 4 3 2 1. Ninth round, inhale, squeeze. 5 4 3 2 1. 10th round, inhale, squeeze. 5 4 3 2 1. Relax. Normal breath பண்ணிக்கோங்க. டீப்பா இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்குவீஸ் பண்ணும்போது உங்களோட வயிறுல கோனிங், டோமிங், பல்ஜிங் இந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்க கோரை ப்ராப்பரா ஸ்குவீஸ் பண்ணல, நல்லா ஸ்குவீஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ தேர்டா அகெயின் கேட் போஸ்டர் போய்க்கலாம். நீ பெயின் இருக்கோங்க, இங்க கீழே பில்லோ வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்றேன், கேட் போஸ்டர். இன்ஹேல் பண்ணும்போது ஆர்ச் பேக் பண்றேன், எக்ஸேல் பண்ணும்போது ஆர்ச் பேக் பண்றேன், சின்ன பண்ணிருக்கேன். எக்ஸேல் பண்ணும்போது கோரை ஸ்குவீஸ் பண்ணி சின் லாக் பண்றேன். ஓகே, அகெயின் சொல்றேன், இன்ஹேல் ஆர்ச் பேக், நல்லா ஆர்ச் பண்றோம். எக்ஸேல் ஸ்குவீஸ் பண்ணலாமா சேர்ந்து? 10 கவுண்ட்ஸ் பண்ணலாம். ஓகே ஓகே. இன்ஹேல், slowly exhale and squeeze your core. 1. Inhale, slowly exhale and squeeze your core. 2. Inhale, slowly exhale, squeeze your core. 3. Fourth count பண்ணலாம். Inhale, exhale, squeeze பண்ணும்போது என்னோட வயிறு நல்லா உள்ள போகுது. Fifth count, inhale, exhale. Again 6, inhale, exhale. 7, inhale, exhale. 8, inhale, exhale. 9, inhale, exhale. 10. Super. பண்ணிட்டோம். ஹேண்ட் பிளேஸ் பண்ணனால விரிஸ்ட் கொஞ்சம் ஹர்ட் ஆகும், நல்லா விரிஸ்ட் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ பேக் ஸ்ட்ரென்தனிங் பண்ணலாம். படுத்துடலாம். படுத்துட்டு ஹிப் அப் பண்ணுறேன். ஹிப் அப் பண்ணும்போது ஸ்குவீஸ் ஏ கோர் அண்ட் க்ளூட்ஸ் அண்ட் ஹிப் டவுன். ஹிப்பு ஃபுல்லாக ஆர்ச் மாதிரி அப் பண்ணக்கூடாது. அப் பண்ணிங்கன்னா பேக் பெயின் இன்னும் வந்துடும். ஸோ படுத்தாச்சு. படுத்துட்டு இன்ஹேல் பண்ணி வயரில் ஏர் ஃபில் பண்ணுறோம். எக்ஸேல், squeeze your core, inhale, down, exhale, up, squeeze your core and glute, inhale, down. Slow-ஆ பண்ணலாமா? Okay, ready, start. Come on, slow-ஆ பண்ணலாம். Connect your breath. Up, squeeze your core and down. Super. 9, up, squeeze your core and glute and down. 8, squeeze and down. Super. 7, பொறுமையா பண்ணலாம். Up, squeeze and down. 6, up, squeeze and down. 5, squeeze and down. 4, squeeze and down. 3, feel the burn. கோரும் வலிக்கும். Up,
squeeze and down. Come on, come on, you can do it. 2, up, squeeze, squeeze, squeeze and down. Last one, come on, 1, up, squeeze and down. Super, nice. இப்போ நம்ம core squeezing, back strengthening and posture correction எல்லாம் பார்த்துட்டோம். First cardio மாதிரி postpartum friendly பார்க்கலாம். So hand chest கிட்ட வச்சிருக்கேன். Inhale, starting position, exhale, leg up. Inhale down, exhale up. Okay, 10 counts மட்டும் பண்ணலாம், ஸ்லோவா பண்ணலாம். அப்படியே என்ன சேர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, நல்லா ஹாப்பியா பண்ணுங்க. ஓகே, hands up, start, squeeze up, 10, squeeze and down, 9, squeeze and down, 8, squeeze, 7, 6, super, 5, I am feeling my core, 4, good, 3, nice, 2, good, 1, nice, super, good. உட்காந்துக்கலாம். ஒரு போஸ்டராக பண்ணலாம், ஒரு மசிலுக்காக பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டேபிள் டாப். ஓகே, ஷோல்டருக்கு பிகினர்ஸ் பொசிஷன் பார்த்தோம்னா கால் மடக்கிருங்க, ஹேண்ட் ரிவர்ஸ் பண்ணுங்க. நல்லா அப் பண்ணி ஸ்குவீஸ் பண்ணி டவுன் பண்ணும். உங்களால் இவ்வளோ தூரம் லிஃப்ட் அப் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, டோன்ட் வரி, எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்ரஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே, 10 counts. So positionல inhale, exhale up, inhale down. பண்ணலாமா சேர்ந்து? 10 counts. Come on. 10, squeeze your core and down. Good. 9, squeeze your core and down. 8, squeeze your core and down. 7, squeeze. Super. 6, complete. Good, 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 good. Don't give up. 5, up, nice. 4, great. 3, good. 2, slow பண்ணலாம். Connect பண்ணி, breathe connect பண்ணி பண்ணலாம். And last one, up and down. Do a normal breathing. ஷோல்டரில் வெயிட் லிஃப்ட் ஆகிருக்கும், ஷோல்டர் ரொட்டேட் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஓகே, நைஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாம், நெக்ஸ்ட் கோருக்கு பார்க்கலாம். ஓகே, படுத்துட்டேன், பேக்கில் ஆர்ச் இருக்கக்கூடாது, ஹேண்டு ஹெட்டில் வச்சுட்டேன், லெக்கு டீடக் பொசிஷனில் இருக்கணும், பெண்டாக இருக்கக்கூடாது. ஓகே, இப்போது நல்லா வயிறை பொசிஷன் இன்ஹேல் பண்ணுறேன், வயிறில் ஏர் ஃபில் பண்ணுறேன். எக்ஸேல் பண்ணும்போது ஹீல் டேப் பண்ணி அப், ஆப்போசிட் சைட் ஹீல் டேப் பண்ணி அப். ஃபாஸ்டாக பண்ணக்கூடாது, அண்ட் ஆல்சோ பண்ணிட்டு கால் இப்படி இருக்கக்கூடாது. பொசிஷன் கரெக்டாக கொண்டு வந்துடணும். பண்ணலாமா? இது பண்ணும்போது நல்லா கோர் பயங்கரமாக ஃபீல் ஆகும். மைண்ட் கனெக்ஷனோட சேர்ந்து பண்ணலாம். ஆல்ரெடி நீங்கள் நிறையா பண்ணிட்டீங்க, சூப்பராக பண்ணலாம். கமான், டோன்ட் கிவ் அப். பண்ணலாமா? ஓகே, ரெடி, ஸ்டார்ட். கமான், ஸ்குவீஸ். 15, breathe out, breathe in. 14, out, in. 13, 12, super. 11, good. 10, 9, feel the core. 8, super. 7, come on. 6, 5, 4, 3, breathe out, breathe in. 2, nice. 1, relax. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க. நல்லா டீப்பாக இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அப்படியே கால் மடக்கி, கால் நீட்டி படுத்துடலாம். கோரில் கை வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோம்னா, ப்ரீத் அவுட் பண்ணும்போது லெக் அப் பண்ணும். அகெயின் ப்ரீத் இன், டவுன். எக்ஸேல், லெக் அப், இன்ஹேல், டவுன். எக்ஸேல், லெக் அப், இன்ஹேல், டவுன். கோர் என்கேஜ் கரெக்டாக ஆகுதான்னு சொல்லி நான் செக் பண்ணுறதுக்கு தான் ஹேண்ட் வச்சுருக்கேன். ஓகே ஓகே, நைஸ். இப்போ இன்ஹேல் பண்ணி ஏர் ஃபில் பண்ணிட்டேன். ஸ்குவீஸ் ஏ கோர் அண்ட் அப். 20,
Nice. 19. Good. 18. Superb. 17. 16. Nice. 15. I'm feeling my core. 14. You can do it. Come on. வாங்க வாங்க வாங்க. 13. எந்த அளவுக்கு லெக் தூக்க முடியுமோ தூக்குங்க. 12. Up. Nice. 11. Push yourself. Come on. 10. Squeeze and up. 9. Easy 9. Up. Squeeze. 8. Good. Great job. 7. Up. Tonala stretch பண்ணுங்க. 6. Squeeze and up. Nice. 5 more. Up. 4. Almost completed. 3. Nice. 2. Good. Super, super, super. 1. Up. Nice. Relax. Normal breathe பண்ணுங்க. உங்களுக்கு கஷ்டமா இருக்கு பண்ணும்போது காலை தூக்கவே முடியலனா ஸ்டார்டிங்ல தான் அப்படி இருக்கும். போக போக கண்டிப்பா ஈஸி ஆயிரும். ஸோ டோன்ட் வரி. கஷ்டமா இருக்குன்னு சொல்லி டிமோட்டிவேட் ஆகாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் சைடு மசில் பார்க்கலாம். சைடா படுத்துக்கிட்டேன், இங்கே வச்சுட்டேன். ஓகே, ஸோ டேப் பண்ணி அப் பண்ண போறோம். ஓகே, லெக் ஸ்ட்ரைட்டா இருக்கும். இப்போ எக்ஸேல் பண்ணும்போது டேப் அண்ட் அப். எக்ஸேல் கோ ஸ்குவீஸ் பண்ணும்போது டேப் பண்றேன், இன்ஹேல் பண்ணும்போது லெக்கை கீழே கொண்டு வரேன். 10 கவுண்ட்ஸ் பண்ணலாமா? ஓகே, ரெடி ஸ்டார்ட். ஹாப்பியா ஸ்மைலிங்கா பண்ணலாம். ரெடி ஸ்டார்ட். எக்ஸேல் 10, inhale 9, exhale, inhale, squeeze, 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 8, squeeze, superb, 7, squeeze, good, great job, 6, nice, 5, come on, 4, superb, 3, good, 2, nice, and 1. Relax. Relax பண்ணிக்கோங்க. Super. Normal breathing. Opposite side. Again telling. Core squeezing ரொம்ப முக்கியம். Opposite side பண்ணலாம். Turn பண்ணி படுத்துக்கலாம். Hands up. Leg straight. Squeeze and tap. 10. Squeeze and tap. 9. Squeeze your core and tap. 8. Super. 7. You can. Side muscle நல்லா stretch ஆகுது. 6. Up. 5. Great job. 4. Up. 3. Nice. 2 more. Easy 2. Tap. And 1. Tap. Up. Relax. உங்களுக்கு இப்போ கொஞ்சம் டயர்டாக இருக்குதுன்னா ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணிவிட்டு தண்ணி குடிங்க. டோன்ட் கிவ் அப். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. க்ளூட் அண்ட் லெக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம். கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா டெஃபினட்டாக உங்களுக்கு அது ப்ரவுட் மூமெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் கேட் போஸ்டர். கோ ஸ்குவீஸ் பண்ணி லெக் அப், க்ளூட் மசில்க்கு. ஓகே, போத் சைட்ஸ் பண்ணலாம். இன்ஹேல் ஸ்டார்டிங் பொசிஷன். எக்ஸேல் பண்ணும்போது லெக் அப். Again inhale position, exhale opposite side leg up. Body move ஆகக்கூடாது, நெக்கு நியூட்ரலாக இருக்கணும். பண்ணலாமா? லெக்கு தூக்கும் போது கோ ஸ்குவீஸ் பண்ணணும். போத் சைட்ஸ் மாற்றி பண்ணலாம். ரெடி ஸ்டார்ட். 20 counts. 20. Super. 19. Good. 18. Nice. 17. Good. 16. Up. 15. Super. 14. Great. 13. 12. Squeeze, squeeze, squeeze. 11. 10. 9. Great. 8. Up, up, up. 7. Come on, come on. முடிச்சிடலாம். அவ்வளோதான். 6. Up. 5. Great job. 4. 3. 2. 1. Relax. Super. அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நாம பிரீத் பண்ணிக்கோங்க. சூப்பர்.
அப்படியே வந்து கொஞ்ச நேரம் அப்படியே வாக் பண்ணலாம். ஒரு 10 செகண்ட் வாக். நார்மல் ப்ரீத் பண்ணுங்க. வாக். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. இப்போ லெக்குக்கு பண்ணலாம். லெக்கு சைட் வியூ காமிக்கிறேன். லெக்கு ஷோல்டர் டிஸ்டன்ஸ். ஹேண்ட் லாக் பண்ணி ஃபுல் ஸ்குவாட் போடாமல் லைட்டாக பெண்ட் பண்ணி அப் பண்ணலாம். ஃபுல் ஸ்குவாட் வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பொசிஷன் இவ்வளோவே போதும். ஓகே, ஒன்ஸ் பெண்ட் பண்ணும்போது ஸ்குவீஸ் யுவர் கோர் அண்ட் அப். ஓகே, இன்ஹேல் ஸ்டார்டிங் பொசிஷன் 10 கவுண்ட்ஸ் போடலாம். எக்ஸேல், பெண்ட், இன்ஹேல். Exhale, squeeze, inhale, 2. Exhale, 3. Super, ma'am. Exhale, 4. Bend and 5. Bend and up 6. Super. Bend and up 7. Bend up 8. Squeeze. 9. Squeeze your core and up 10. Nice. Almost done. Leg nalla stretch பண்ணிக்கலாம். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. நிக்க முடியலனா வால் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. வால்ல போயிட்டு ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. நைஸ். ஃபைனலா பெல்விக் ஆக்டிவேஷன் பண்ணிடலாம். உட்கார்ந்துக்கோங்க. கால் மடக்கி. பெல்விக் ஆக்டிவேஷன்ங்கிறது நிறைய பெல்விக் எக்ஸசைஸ் பார்த்துருப்பீங்க. பட் பெல்விக் மசில் ஆக்டிவேஷன் எப்படி பண்றதுன்னா, பட்டர்ஃப்ளை பொசிஷன்ல உட்காந்துட்டு யூரின் வந்தா அதை வராம நம்ம டைட் பண்ணுவோம். அதே போல பண்ணும். ஸோ உங்களோட வெஜினா டைட் பண்ணி ஹோல்ட் இட் அண்ட் ரிலீஸ் பண்ணலாமா? 10 கவுண்ட்ஸ். மூவ்மெண்ட் பண்ண வேண்டாம். டைட்டன் யுவர் வெஜினா, ரிலீஸ். ஓகே, ரெடி, ஸ்டார்ட். 10 கவுண்ட்ஸ். டைட்டன் யுவர் வெஜினா. 1, 2, 3. ரிலீஸ். Again, tight. Release. Third count, tight. Release. Fourth count, tight. Release. Fifth count, tight. Release. Relax. Relax பண்ணிக்கலாம். Normal breathing. Again, tight and release. Tight and release. Tight and release. Tight and release. Nice. Do normal breathing. ஸோ இப்போ நம்ம பண்ணது எல்லாமே பேசிக்கான போஸ்ட்மார்ட்டம் ஒர்க் அவுட்ஸ் தான். இதில் நிறைய லெவல்ஸ் இருக்கு. உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். இதையும் தாண்டி போஸ்ட்மார்ட்டம் ஃபுல்லாக ரிலேட்டட் ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே மோக்ஷா ஃபிட்னஸ் இன்ஸ்டாகிராம் பேஜில் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். எங்களோட பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ மோக்ஷா ஃபிட்னஸுக்குன்னு ஃபீமேல் ஃபிட்னஸ் ஆப் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். எங்களோட ஆப்பில் போனீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் செஷன் சொல்லி மோக்ஷாலேருந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதில் ஃப்ளெக்சிபிள் டைமிங் இருக்கும். இப்போ நம்ம பண்ணதை விட 1 hour செஷன் எவ்ரி டே, எவ்ரி ஒர்க் அவுட்ஸ், ப்ரீத்திங் எக்ஸசைஸ், மெடிடேஷன் எல்லாமே சொல்லி கொடுப்போம். ஸோ நீங்கள் அதையும் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கேலரிஸ் பர்ன் பண்ணுற மாதிரி, இன்னும் கோர் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரியா ஒர்க் அவுட்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.